ஆபிரகாம் வரை. கவனமாக பாருங்கள். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை இது மனசாட்சியின் காலம் என்று சொல்வார்கள். அதாவது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை மனசாட்சி காலம் என்று சொல்லுவாங்க. இரண்டாவதாக இருக்கிற 2000 ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் முதல் மெஸ்ஸியா வரை இயேசு கிறிஸ்து உயிரோடு, அதாவது அங்கே கர்த்தர் பிறக்கிற வரை இது பார்த்தா நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று சொல்லுவாங்க. ஆபிரகாம் முதல் மோசே வரை நியாயப்பிரமாணத்தின் காலம். நீங்கள் கேட்கலாம், மோசே காலத்தில் தானே மெஸ்ஸியா வரை மோசே காலத்தில் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கேட்கலாம். அப்படி கிடையாது. ஆபிரகாம்லேருந்து நியாயப்பிரமாணம் கிரியை செய்கிறது. ஆனால் எழுத்தின் வடிவிலே மோசே காலத்தில் தான் வருகிறது. சட்டத்தின் பூர்வமாக சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ சின்ன சின்ன பஞ்சாயத்து. ஆபிரகாமுக்கே ஆண்டவர் பல கட்டளை கொடுத்தார். எனவே அந்த கட்டளையெல்லாம் அவங்க பின்பற்றினார்கள், சில பின்பற்றவில்லை. ஓகே, சட்டத்தின் பூர்வமாக எழுத்தின் பூர்வமாக அஃபிஷியலாக வர வேண்டும் என்பதற்காக தான் மோசே வடிவில் மோசே காலத்தில் தான் அஃபிஷியலாக என்ன பண்ண எழுத்தின் பூர்வமாக கொண்டு வராங்க. அப்போ ஆபிரகாம் முதல் கொண்டே நியாயப்பிரமாணம் கிரியை செய்கிறது எப்பொழுது மெஸ்ஸியா வரை. அப்போ மூன்றாவது இருக்கிற 2000 ஆண்டு மெஸ்ஸியா முதல் சபை எடுத்துக்கொள்ளும் காலம் வரை கிருபையின் காலம். நீங்கள் வாழ்கிற காலம் எது? கிருபையின் காலம். ஓகேங்களா? மெஸ்ஸியா முதல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாட்களிலிருந்து சபையாகிய நீங்களும் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலம் வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே வாழ வேண்டும். ஒரு 3 கட்டமாக ஆண்டவர் இந்த உலகத்தை பிரித்திருக்கு. முதல் 2000 ஆண்டு, செகண்ட் 2000 ஆண்டு, மூணாவது 2000 ஆண்டு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல் 2000 ஆண்டில் என்ன நடந்ததோ அது எல்லாமே அப்படியே சாராம்சம் செகண்ட் 2000 ஆண்டில் நடக்கும். 2000 ஆண்டில் என்னென்ன நடந்துச்சோ அந்த சாராம்சம் அப்படியே மூணாவதுக்கு 2000 ஆண்டில் நடக்கும். இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது நீங்கள் கவனமாக உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் நம்ம படிப்போம். முதல் 2000 ஆண்டு ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை. எப்பயுமே மறக்கக்கூடாது. நீங்கள் பைபிள் படிக்கும் போது தான் தெளிவாக என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சு படிக்கணும். இதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நிறைய சுவாச வேதத்தில் இருக்குது. ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆதாம் முதல் ஆபிரகாம் மனசாட்சியின் காலம். மனசாட்சியின்படி ஒருவன் வாழ்ந்து இருந்தால்தான் அவன் ஜெயிக்கப்படுவான். ரெண்டாவதாக ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை மெஸ்ஸியா வரை நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் வாழ்ந்திருந்தால் தான் அவன் ஜெயிக்கப்படுவான். மூன்றாவதாக மெஸ்ஸியா முதல் இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாட்களிலிருந்து நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிற 2ஆம் வருகை மட்டுமாக கிருபையின் காலம். ஒருவன் கிருபை என்றதான இயேசுவை அணிந்து கொண்டால் தான் அவன் பிழைக்க முடியும். 3 காலகட்டத்திலும் வெவ்வேறான இருக்கும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப தூரத்தில் எவ்வளோ இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இயேசு யாருன்னே சொல்ல கிடையாது, அவன் மரித்து போனான். இப்போ கர்த்தருக்கு முன்னாடி வந்து நியாயசனத்தை நிற்கிறார். அவர் சொல்கிற, ஆண்டவரே இயேசுவே தெரியாது. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின்படி அவன் வாழ்ந்திருக்கானாம் என்று ஆராயப்படும். ஆண்டவரே எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது, மோச தெரியாது, ஒருவேளை ஆரோன் யாருமே தெரியாது என்று அவன் சொல்வானால் மனசாட்சியின்படி வாழ்ந்திருக்கானா என்று அவன் ஆராயப்படும். அப்போது இயேசு தெரியல அப்படின்னா நியாயப்பிரமாணம் படி வாழ்ந்திருக்கிற என்று ஆராயப்படும். அப்படி நியாயப்பிரமாணமும் தெரியலிங்க, மோசஸ் யாருன்னு தெரியாது என்று அவங்க சொல்வாங்கனால் ஒருவேளை மனசாட்சியின் படி வாழ்ந்திருக்கிற என்று ஆராயப்படும். ரோமர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனத்தில் கவனிக்கும் போது அவங்க மனசாட்சியும் அவங்களுக்கு சாட்சி கொடுக்கிறபடினாலே என்று கவனிக்கிறோம். அப்போது மனசாட்சியின்படி வாழ்ந்திருக்கான யாருமே கிறிஸ்து தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படி தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, மனசாட்சியின்படியாக வாழ்ந்திருந்தால்தான் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தர இருக்கா. 3 காலகட்டத்தை தேசத்திலே ஆண்டவர் என்ன செய்தால் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். இங்கே பார்க்கும்போது, இங்கே கவனமாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எந்த வருடம் ரத்தம் சிந்தப்பட்டு 3 காலகட்டத்தில் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பலிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ஆசாரியன் இருக்கிறார். இங்கே முதல் 2000 ஆண்டில் ரத்தம் சிந்தப்பட்டது ஏதேன் தோட்டத்திலே. முதல் ரத்தம் சிந்தப்பட்டது ஏதேன் தோட்டத்திலே. ரெண்டாவது பலிகள் செலுத்தப்பட்டது ஆபேல். ஓகேங்களா, ஆபேலுடைய பலி. மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்பட்டது முதல் 2000 ஆண்டில் ஏனோக்கு. அடுத்தபடியாக அந்த நாட்களில் ஆசாரியன் யார்? மெல்கிசேத் என்பவன் ஆசாரியன். எனவே மெல்கிசேத் அந்த ஆசாரியனுக்கு எல்லா வகையிலும் தசமாக கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். எனவே ஆபிரகாம் காலத்தில் எல்லாவற்றையும் தசபாகம் கொடுக்கிறதையும் கவனிக்கிறோம். ரெண்டாவதாக இருக்கிற 2000 ஆண்டிலே ஆட்டின் ரத்தம் தான் அன்றைக்கி சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எல்லாம் ஆட்டை அடித்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ஆட்டை அடிக்கும்போது ரத்தம் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றப்பட்டால் தான் அந்த பலிகளை கர்த்தர் நுகர்வார், அங்கீகரித்தார்னு வாசிக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து உடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டது, முழுவதுமாக இந்த உடல்லேருந்து முழு ரத்தம் வெளியேற்றப்பட்டது. நம்ம அந்த சிலுவை தியானத்தை பற்றி பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம், அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்போ ஆட்டின் ரத்தம் அந்த நாட்களில் யார் பலியானாங்க? ஆசாரியர் பலியானார். சவுல் மன்னன் ஆசாரியர்கள் தேவாலயத்தில், அதாவது ஆசாரிப்பு கூடத்தில் வைத்து அநேகரை வெற்றி போட்டதை கவனிக்கிறோம். அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டது எலியா. அடுத்தது ஆசாரியனா பிரதான ஆசாரியன், ஆரோனுடைய வம்சாவளியாகிய பினேகாசுடைய
அந்த வம்சம் பினேகாசுடைய வம்சம் தான் பிரதான ஆசாரியத்துவத்தில் இருக்கிறாங்க. 3வதுக்கு 2000 ஆண்டிலே ஆட்டுக்குட்டியானவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது, நமக்காக பலியானது. இயேசுவே பலியானார், எனவே எடுத்துக்கொள்ளப்பட்டது இயேசுவே. இயேசு சொல்லுகிறார், நானும் முதலும் கடைசியுமாக இருக்கிறேன். அவரையெல்லாம் ஒருவனும் பரலோகத்து ஏறல. இன்றைக்கி ஒருவேளை பரலோகத்து நான் போகிறேன் வரேன் அப்படின்னாங்கன்னா எல்லாமே ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். புரிதுங்களா சொல்கிறது? அவர் சொல்லியிருக்கிறார், நானே வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன்றார். நான் புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? புரியுது. நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறாரு. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா பரலோகத்துக்கு போகிறதாக சொல்லிக்கொண்டு போகிறாங்க வராங்க. ஓகே, அவங்கள பற்றி நம்ம விட்டுருவோம். எனவே நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கிறார், நான் போய் தேற்றவன் அனுப்புவேன், மறுபடியும் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிக்கிறேன். ஆமென். அப்போ எந்த தேவையில்லாத உபதேசத்தையும் நீங்கள் நம்பாதபடிக்கு வசனத்தை மேல் தாகம் கொண்டிருங்க. வசனத்தை மேல் சரியாக இருப்பீங்கன்னா தவறான உபதேசங்கள் எதை நீங்கள் காதில் கேட்டாலும் நீங்கள் தப்பித்துக்கொள்ளும், உங்கள் ஆத்துமாவை தப்பித்துக் கொள்ளலாம். 3வது இருக்கிற அந்த 2000 ஆண்டிலே இயேசு கிறிஸ்து ஒருவரே எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அவருக்கு பின்பதாக பரலோகத்து ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வாக்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நமக்காக என்று பரிந்து பேசுகிற வக்கீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஃபஸ்ட்டு மெல்கிசேதேக்கு இருந்தார், பரிந்து பேசுவார் மக்களுக்காக. 2வது அங்கே ஆசாரியர் இருந்த பிரதான ஆசாரியர்கள் பலி செலுத்தி மக்களுடைய பாவத்திற்காக பரிந்து பேசினார்கள். 3வதாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே அந்த வேலையை செய்து கொண்டு. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளாக மனுக்குலத்திற்காக அவர் தான் பரிந்து பேசிக்கொண்டு